சமைச்சு வச்சிருக்கு. எப்படி சமைச்சிருக்க முடியும்? அந்த சரோஜா அங்கல இருந்தா மைனி சொல்லியது பார்த்தா அப்ப வீட்ல வேலை பார்த்தது யாரு? ஒருவேளை பேய்கி வந்து வேலை பார்த்திருக்குமோ? ஐயோ, இல்லனா டபுள் ஆக்ஷனா? இப்படி இவ வீட்லயே மாமியாருக்கு சமைச்சு கொடுத்து ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டா? இந்த விஷயம் ரொம்ப அதிசயமால இருக்கு. ஐயோ, ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தோம், வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல. அத்தை என்ன சொல்லுவாளோ தெரியலையே. சும்மாவே கிளவி ஆசும். இன்னைக்கு அவ்வளோதான். இனி கஞ்சி காய்ச்சி ஊற்றினாலும் ஊற்றிவிடும். சத்தம் கட்டாமல் ரூமில் போய் படுத்துக்கிடணும். இன்னைக்கு மட்டும் அது கண்ணில் மாட்டணும், அவ்வளோதான். ஆனால் அத்தை சாப்பிட்டவளோ சாப்பிடல தெரியலையே. பாவம், காலில் வேற அடிபட்டுருக்குது. அவளும் வீட்டில் இல்லை. என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு அது போவோம். பாவம், காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட்ருக்காது. அந்த ஆளை பட்ட இடத்துல மயங்கி கிடக்க என்னமோ தெரில. ஏதாவது வேணுமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். அத்தை அத்தை, என்ன குமரி? இப்பதான் அத்தை என்ன நமக்கு வந்து இருக்காங்க, கண்ணல மொழி போன்னு நினைச்சிட்டு வந்தியோ? இல்லத்த, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்தை? ஆமா, ரொம்ப தான் அக்கறை இருக்க மாதிரி நாடி. காலையில அந்த பூரிய கூட உன்னால என் கையில கொண்டு வந்து தர முடியல. மதிய சோறு உன்னால கொண்டு வந்து தர முடியல. இப்ப மட்டும் ஏதாவது வேணுமானே அக்கறையா வந்து கேக்குற மாதிரி நாடி. என்னத்த சொல்றிய? சோரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்லியே. இப்பதான் உனக்கு மாமியார் இந்த வீட்ல இருக்காங்கற நினைப்பு வந்ததோ? காலையில இருந்து என் மூஞ்சில கூட முழிக்காம கிடந்தா. அத்தை, அது வந்து பேசாத குமரி. இப்ப மட்டும் எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு நடிக்கணும்? போ, போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு. என்ன சத்த நேரம் கழிச்சு காபி போட்டு எடுத்துட்டு வா. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? இது கூட புரியலையா? சத்த நேரம் கழிச்சு காபி போட்டு எடுத்துட்டு வான்னே. சரி தா. பாவம் அத்தை ரொம்ப பசியில இருக்காவ போல, தான் காபி கேட்காவ. ஏய் காமரி. அத்தை, என்னத்த? இந்த வேண்டாம் வெறுப்புக்கு சமைக்கிறதெல்லாம் இனி இந்த வீட்ல வேண்டாம். காபிய வாது ஒழுங்கா ருசியா போடு. அதுவும் குடிக்காம போட்டா ஆத்தா வீட்டுக்கு தோர்த்து விடுவேன், அந்த கம்பெனியை தோர்த்தன மாதிரி. நான் நல்லா தானே போடுவேன். நல்லா தான் போடுவா. வர வரதான் திமிரு ஏறி போயிருதே. நல்லா போட்டு கொண்டு வா. சரி தா. குவாமரி ரொம்ப திமிர்ல ஆடிட்டு இருந்தா, இப்பதான் நம்மள பார்த்து கொஞ்சம் பயப்படியா? நல்லத பாம்பிக்கிட்டு நடிச்சிட்டு போற. வீட்டுக்கு துரத்திடுவேன்னுட்டல்ல, அதான் பாய வந்துட்டு. மைனி, மைனி, என்ன செல்லம்மா? மைனி, எல்லா பாத்திரத்திலையும் சமைச்சு வச்சிருக்கு மைனி. நானா அததானே சொன்னேன். அவ இன்னைக்கு பூரா வீட்ல இருந்துதான் வேலை பார்த்தா. இதான் இப்ப கூட வந்துட்டு வராளே, என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுட்டு. மைனி, எனக்கு ஒண்ணுமே புரியல மைனி, தலைலாம் சுத்துது. ராத்திரி ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டே செல்லம்மா, அதான் உனக்கு தலைலாம் சுத்துது. சொத்த நேரம் படுத்து வரங்க, எல்லாம் சரியாயிரும். சரி மைனி. குழந்தை, குழந்தை, என்ன குழந்தை? எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்கா? என் புருஷன் கூட இனி பார்க்கக்கு வரவே இல்லைம்மா. அதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. அவர் வரலன்னு யார் சொன்னா? மாப்பிள்ள வந்தாரு. என்னம்மா சொல்லியா, வந்தாரா? ஆமா குழந்தை, வந்தாரு. உன்னையும் கூப்பிட்டாரு. நான் தான் அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சத்தம் போட்டேன். உங்க பொண்டாட்டியை நீங்களே கவனிக்கலன்னா வேற யார் கவனிப்பான்னு கேட்டேன். மாப்பிள்ள அதுக்கு குழந்தைய அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் குழந்தை. என்னம்மா சொன்னா? நீங்களும் குழந்தையும் தனி கொடுத்துன்னு போனாதான் உங்க கூட குழந்தைய அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டேன். இல்லைனா வந்து இப்போதைக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். அது கேட்டுட்டு மாப்பிள்ளையும் போயிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. நீ குளிச்சிட்டு இருந்த குழந்தை, அதனால உனக்கு கேட்டிருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவர் கூப்பிட்ட உடனே நீ போறேன்னு சொல்லிட்டா அங்கே போய் நீ ஏச்சி தானே வாங்கணும். இதுக்கும் சேர்த்து உங்கள் மாமியார் உன்னையும் ஏசிட்டு கிடக்கும். அதனால தனி கொடுத்துன்னு போனாதான் வருவான்னு தெளிவாக மாப்பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுட்டேன். இனி அவைய என்ன முடிவு எடுக்காவன்னு பார்ப்போம். தனி கொடுத்தோன்னா எங்கே போகிறது? அந்த ஒரு வீடு தானே வீட்டுக்கே இருக்குது. ஏன் குழந்தை, இந்த வீடு இல்லையோ? இல்லைன்னா அவியகிட்ட இருக்க பணத்துக்கு ஒரு வீடு தான் கட்ட முடியாதா? பின்னால் அவ்வளோ இடம் இருக்குது, முன்னால் அவ்வளோ இடம் இருக்குது. ஒரு வீடு கட்டினாதான் என்ன?
இப்போ கட்ட முடியாதுன்னு சொன்னாவுனா நான் வேணா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன், நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருங்க. வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது, கட்டிலும் இருக்குது. இந்த வீட்லேயே நீயும் மாப்பிள்ளையும் தாராளமாக இருக்கலாம். ம் சரிம்மா, அவர் என்ன சொல்லியாருன்னு தெரியலையே. அதான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுருக்கேன்ல, அவர் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டு வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. மாப்பிள்ளை உன்னைய தனியாக பார்த்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது. ஏன் வேற யார் வந்து கேட்டாலும் நீ போகக்கூடாது குழந்தை. உங்களை தனியாக வைக்கிறேன்னு சொன்னாதான் நீ அங்கே போகணும், சரியா? ம் சரிம்மா. அப்புறம் ஒன்று குழந்தை, நீயும் மாப்பிள்ளையும் தனியாக போனதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்காவது ஒழுங்காக சமைச்சு போடு. அதுலேயும் கெட்ட பேர் வாங்கி என்னையும் அசிங்கப்படுத்திடாத. உன் அத்தை தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காவ, தனியாக வச்சா மட்டும் பிள்ளைய விடு, இல்லைன்னா விடாதேன்னு சொல்லிட்டு போயிருக்காவ. அதனால தனியாக போகிறது மட்டும் பெருசு இல்லை, ஒழுங்காக நடந்துக்கிடணும், சரியா? ம் சரிம்மா. அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. மாமியார் வீட்டில் இருக்கவளோ அவங்களுக்கு சமைச்சு போடணுங்க நினப்பு இருந்தா இவ்வளோ நேரம் சுத்த போயிருப்பாளா? வாரட்டோன்னைக்கு எவ்வளோனா ஒரு வழி பண்ணிடுறேன். வீட்டு பொறுப்பாக கையில் கொடுத்ததுக்கு பிறகு பொறுப்பாக நடக்கண்டாமா? இதுக்கு பிரவீனும் சப்போர்ட்டாக இருக்கான், அதனால தான் அவன் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு தெரியா. இந்த வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னான். நான் கூட அவன் மட்டும் தான் போயிருக்கான் போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவ்வளோயும் காணுமே. ராத்திரி எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன காணும். சமைக்கிறது யார் சமைப்பா அந்த வீட்டில் பொறுப்பு அவட்ட கொடுத்த பிறகு? வாரட்டன்னைக்கு வச்சுக்கிட்டே 2 பேருக்கும் கச்சேரி. ரொம்ப ஜாலியாக இருந்தல, நாளைக்கும் போவோமா? ஆமாம், தினமும் பேரு வீட்டில் ஒருத்தி இருக்காளே அவட்ட சொல்லிட்டு போனங்கிற நினப்பு கிடையாது. நேரம் என்ன ஆகுது, இந்நேரத்துக்கு வர என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியா? மம்மி நான் சொன்னல மம்மி. என்ன சொன்ன பிரவீன்? பேட்டு வரேன்னு சொன்னா. மா போயிட்டு வாரம்தாம்மா சொன்னேன். பேட்டு வரேன்னு சொன்னா இவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னியோ? நானும் நீ மட்டும்தான் போயிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். இவளையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிருக்கா நீ. வீட்டு பொறுப்பவும் பொண்டாட்டிட்ட கொடுத்தாச்சுல, அவ தானே எல்லாம் பார்க்கணும். இப்படி ஊர் சுத்த போனா என்ன அர்த்தம் பிரவீன்? மாமி நாங்க என்ன தினமுமா வெளியே போயிட்டு இருக்கோம்? தினமும் போறான்னு சொல்லல பிரவீன். வீட்டு பொறுப்பு அவட்ட தானே இருக்கு. ராத்திரிக்கு சமைச்சிருக்காளா இல்லையான்னு கேளு. அது என்ன ராத்திரில போய் ஊர் சுத்துற பழக்கம்? மம்மி அதான் உங்களுக்கும் டேடிக்கும் சாப்பாடு வாங்கிட்டே வந்துட்டேன். அனுஷ்கா என்கிட்ட அப்பா அம்மாவுக்கு சமைக்கல, வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னா, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் மம்மி. அவ பொறுப்பா தான் இருக்கா. அப்போ நீங்க 2 பேரா? நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் மம்மி. ஓஹோ, அப்படி போகுதா? வெளி சாப்பாடு என்ன சாப்பிடணும், அடிக்கடி பழகிக்கிடணும். அதுக்கு தான் இன்னைக்கு முதல் நாள் வாங்கிட்டு வந்து காமிச்சிருக்கே போல்க. இல்ல மம்மி, நாங்க வரதுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் வந்து சமைக்கணும்னா அனுஷ்கா கஷ்டப்படுவா, அதனால தான் வாங்கிட்டு வந்துட்டோம் மம்மி. உனக்கு உன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துடக்கூடாது, அப்படி தானே? இல்ல மம்மி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு தரணும்னா இன்னும் லேட் ஆயிடும்ல, அதனால தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் மம்மி. நாளைக்கு அனுஷ்காவே செஞ்சிருவா. நடக்கிறது ஒன்றும் சரியில்லை பிரவீன். இவ என்கிட்ட ஒரு வார்த்தை வெளியே போறேன்னு சொல்லாம கொள்ளாம தான் வந்திருக்கவங்க கூட. இப்போ ராத்திரிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தா பொறுப்பா இருக்கான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து திங்க பழக்கம்லாம் கிடையாது. நான் செய்யும்போது என்னைக்கு ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கணும். என்ன இவ சமைக்க ஆரம்பிச்சோன்னே புது பழக்கமாக இருக்கு. எந்த ராத்திரி எங்கே போயிட்டு வந்தாலும் நான் வந்து சமைச்சு தான் உங்களுக்கு தந்திருக்கேன். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்ட சொல்லு. இன்னைக்கு ஒரு நாளை தானே விட்டாச்சுன்னா இதே பழக்கமாயிரும். இனி எங்கே போகணுன்னு நினச்சாலும் வீட்டில் இருக்க வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு போக சொல்லு. சரி மம்மி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு படுக்க போகிறேன். உங்கள் அப்பா சாப்பிட்டாவனா பாருங்க, இல்லைன்னா தூக்கி தூர ஏறி. ஏய், உன் அம்மாவுக்கு என் மேலே என்ன கோவம் அப்படி? எதுக்கு இப்படி பேசுகிறாங்க? அவ்வளோ பேர் ஹோட்டலில் சாப்பிட்றாங்களே, அவங்களாம் மனுஷங்க இல்லையா? இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை கூட ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லையா? எதுக்கு உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க? இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது கூட தூர போடுன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா பண்ணுறது வர வர எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம தனியாக தான் வீடு பார்த்துட்டு போகணும் சொல்லிட்டேன். குதிரவாள், நீ வேற தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ ரூமுக்கு போனா மம்மி டாடியா சாப்பிட வச்சுட்டு வரேன்.
அவங்க தான் வேண்டான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. நீ போய் இப்ப சொல்லிட்டா மட்டும் சாப்பிட்டுருவாவ்ளோ? நான் ஏதாவது சொல்லி சாப்பிட வைக்கிறேன் குதிரவாலு. நீ ரூமுக்கு போ. என்னமோ பண்ணு, நான் போய் தூங்க போறேன்.